ஹாய், வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா மணக்க நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் 10 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூட ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு 2 இலை, 1 பட்டை, 1 ஏலக்காய், அன்னாசிப்பூ, 2 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நைஸ் பொடியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பொடி நல்லா இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ ஒரு குக்கரில் நம்ம இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். குக்கரில் மட்டனெல்லாம் சேர்த்துடலாம். அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக வெந்திருக்கும். இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு இலை, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இது கூட ஒரு 3 தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்க போகிறோம். தக்காளியோட உப்பு சேர்த்து வதக்கணுன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்ச பொடி ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பொடி நல்லா எண்ணெயிலே வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிடலாம். இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதை இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கை தேங்காயை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா போதும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணுன்னா மட்டன் குழம்பு மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.